இன்று பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களை பற்றி கதைகள் இருக்கிறது. இதுல திருநீலகண்டர் என்பவரை பற்றி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். திருநீலகண்டர் சிவப்பணியே தன் பணி என்று செய்து கொண்டு நல்ல பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருந்தாள் சிவன் மேல். வேட்கோவர் என்ற குடியில் பிறந்த திருநீலகண்டர் சிற்றம்பலத்தில் ஆடும் சிவனின் பக்தனாக அடியாராக தாழ் வணங்கி இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு வந்தார். அப்படி வந்து கொண்டிருந்த அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் தாசியின் வீட்டிற்கு சென்று விடுகிறார். அந்த இடத்தில் அதை தெரிந்து கொண்ட மனைவி இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. மனைவியோடு சந்தோஷமாக இருக்க எண்ணிய காலத்தில் அவள், என்னை நீ தீண்டாதே, திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்றார். திருநீலகண்டம் என்றால் அவர் வணங்கும் சிவன் இல்லையா? இவர்களுடைய பக்தியை, திருநீலகண்டர் பக்தியை மெய்ப்பிக்கணும், இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும். சிவன் ரொம்ப அழகா ஒரு வேடம் பூண்டு பிச்சை எடுக்கும் துறவியாக கையில் திருவோடு ஏந்தி கச்சை கட்டிக்கொண்டு, அதாவது இடுப்பில் காவி துணியை கட்டிக்கொண்டு திருவோடு எடுத்துக்கொண்டு திருநீலகண்டத்தை பார்க்க வருகிறார், பிச்சை கேட்க. அப்பொழுது அவரிடம் திருநீலகண்டத்துக்கிட்ட சொல்றார், இந்த ஓடை சிறிது காலம் நீ வச்சிருக்கணும், நான் எப்ப வரேனோ அப்ப நீ என்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற. சரின்னு ஒப்புக்கொள்றார் இவர். அதை எடுத்து கொண்டு போய் அவர் வைத்து விட்டார், ஒழித்து ஒரு இடத்துல. இவர் வந்ததும் கொடுக்கறதுக்காக. ஆனா சிவன் இவர்கிட்ட அந்த ஓடை கேட்கறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வர்றார். இவர் என்ன அந்த திருவோட்டை சிவன்கிட்ட கொடுத்தாரா இல்லையா? அடுத்த பகுதியில பார்க்கலாமா? நன்றி.